Alhamdulillah, Alhamdulillah, Rabbil Alameen, wassalatu wassalamu ala Rasulihil Kareem, amma ba'd. அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுவது வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், சமூகத்தார்கள், இங்கு குளிமிருக்கூடிய ஜமாத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா எல்லா விதமான பாக்கியத்தையும் நிறைந்த ஆஃபியத்தையும் சிகத்தையும் தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا صلى الله عليه وسلم أقيموا الصلاة وآتوا الزكاة. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல நல்ல அருமையான வழிகாட்டிகளை கொடுத்துள்ளார்கள். நல்ல முறையில் பல சமூக தீர்த்தங்களையும் இந்த சமூகத்திற்கு வழிகாமித்து, அது மட்டுமல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து காமித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று எல்லா சமூகமும் நல்ல முறையில் தலையோங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமூக மார்க்கம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தளித்த சட்டங்கள், சுன்னத்துகள் மற்றும் நல்ல காரியங்களை இன்று வரைக்கும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இனியும் பின்பற்ற போகின்றோம் இன்ஷா அல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்தை மட்டும்தான் பின்பற்றக்கூடிய நல்ல மேன்மை மிக்க ஒரு சட்டத்தை வகுத்தளித்தார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது சமுதாயத்திலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பலவிதமான நல்ல காரியங்களும் நல்ல சமூக சேவைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமூக சேவைகளில் மிக ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அடையாளம் என்னவென்றால் இளைஞர்களுடைய அடையாளம் தான். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ இளைஞர்கள் வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள், தடம் புரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தை நல்ல முறையில் அழகான முறையிலே வகுக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக பெரும் அழகான முறையிலே வகுத்தளித்தார்கள். இந்த பிள்ளைகள் வளர்ப்பு முறை மற்றும் அவருடைய ஸ்கூல் பருவங்கள், பள்ளிக்கூட பருவங்கள், அடுத்ததாக அவருடைய காலேஜுடைய பருவங்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய பருவங்கள், இப்படி ஒவ்வொரு பருவங்களாக இமாம் பெருமக்கள் வரலாற்றை எழுதும் பொழுது ஒவ்வொரு பருவங்களையும் அழகான முறையிலே கழித்து வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சமுதாயத்திற்கு நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காக பல சட்டங்களை தொகுத்தளித்தார்கள். அதன் அடிப்படையிலே முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் பிறக்கக்கூடிய அந்த பருவங்கள், பிள்ளைகள் பிறந்த உடனே அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களை எந்த முறையில் நல்ல முறையில் ஆளாக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி ஒரு சமுதாயத்தை கொண்டு வரும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தளித்த அழகான முறையை பெருமானார் அழகாக சொல்லுவார்கள். பிள்ளைகள் பிறந்தவுடன் அவர்களை வளர்க்கும் பொழுது பெருமானாருடைய சுன்னத்தும் இமாம் பெருமக்குடைய நல்ல பல சொற்களும், அது மட்டுமல்லாமல் நல்ல நற்குணங்கள் சொல்லக்கூடிய சொற்களும் சொல்லி கொடுத்து வார்த்தெடுத்து அழகான முறையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். முதலிலே பிள்ளை பிறந்தவுடனே தாய் மடியிலே போட்டுவிட்டு அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளிக்கும் பொழுது முந்தைய நபிமார்களுடைய சட்டங்களையும் முந்தைய நபிமார்களுடைய வரலாற்றினுடைய அந்த பதிப்பகங்களும் சொல்லிக் கொடுத்து அழகான முறையிலே வார்த்தெடுக்க வேண்டும்.
எத்தனையோ இமாம் பெருமக்களுடைய பெயரே சொல்லி கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபி இமாம், இமாம் ஹனஃபி இமாம், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி இமாம், இமாம் முஸ்லிம் இமாம், இப்படி பன்னூற்றுக்கணக்கான இமாம் பெருமக்கள் எல்லாம் இன்று போற்றக்கூடிய மனிதர்களாக வந்தது முழு காரணம் அவருடைய முதல் வகுப்பு அவருடைய தாயினுடைய மடிவரையில் தான். அந்த மடியிலே கற்ற பாடங்கள் தான், மடியிலே வகுத்தளித்தலுடைய நல்ல பல கவுல்கள் தான் இன்று சமுதாயத்திலே அப்பேற்பட்ட இமாம் பெருமக்களை சொல்லும் பொழுது முதலாவதாக அவருடைய தாய்கள் சொல்லிக் கொடுத்த கல்வியினால் தான் இந்த அளவுக்கு பேணுதலான முறையிலே வாழ்ந்து நமக்கு பல சட்டங்களை வகுத்தளித்தார்கள் இமாம் பெருமக்கள். அப்படி இன்று சமுதாயத்திலே வரக்கூடிய, வாழக்கூடிய, வளரக்கூடிய இந்த இளைய சமூகம் நம்மிடத்திலே வளரும் பொழுது நல்ல பல போதனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல பல சிந்தனைகளை, அறிவாற்றல் திறன்களை உருவாக்க வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்திலே, வாழ்க்கையிலே, நடைபாவனங்களிலே, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்க வேண்டும்? நம்முடைய இமாம் பெருமக்களுடைய கவுலுகள் போல், சொற்கள் போல், பெருமானார் காட்டிருந்த வழிகளை போல் அவருடைய வாழ்க்கைகளை அமைக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும். இதற்கு யார் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்? அவருடைய தாய் தந்தைகள், அவருடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஹலாலான விஷயங்களை முதலில் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவர் நட்போடு சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது முதல் பிறந்த பருவத்துல பார்க்கும் பொழுது எப்பண்டா அத்தா அம்மான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய தருணம். அந்த பிள்ளை எப்ப முதல்ல அம்மா சொல்லும், எப்ப அத்தான்னு சொல்லும், எப்ப மாமான்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பருவம். அந்த பருவம் முடிந்த பின்பு அடுத்து சில காலங்கள் வரும் பொழுது எப்பண்டா வாய மூடுவான்னு சொல்லக்கூடிய காலம். அதுக்கடுத்த உள்ள காலம் பள்ளி பருவம். அந்த பள்ளி பருவத்துல பலவிதமான கல்விகளை போதிக்கின்றார்கள், பலவிதமான ஒழுக்க நடைமுறைகளை அவர் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மாறப்படுகின்றது. முதலில் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், அத்தா அம்மா தங்கை, அவருடைய அக்காமார்கள், அவருடைய அண்ணன்மார்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், இப்படி ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த பிறவினுடைய பருவத்தில் இருந்து அந்த பள்ளி பருவத்துக்கு செல்லும் பொழுது பல மாற்றங்கள் முதலில் ஏற்படுகின்றது. முதல்ல நண்பர்கள், அடுத்து அவருடைய வாத்தியார்கள், அவருடைய ஆசிரியர்கள், அடுத்து உலகத்தினுடைய நிறைய செய்திகள், சிந்தனைகள், இப்படி எண்ணற்றகள் மாறக்கூடிய அந்த முதல் பருவம் தான் பள்ளி பருவம். அந்த பள்ளி பருவத்திலே பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு நாட்களும் பிள்ளைகளிடத்தில் கேட்கக்கூடிய முதல் செய்தி, இன்று என்ன கற்றுக் கொண்டு வந்தீர்கள்? இன்று இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த நேரத்திலே உன் நேரங்கள் எப்படி கழிந்தன, எப்படி செலவழிந்தது, இன்று உன்னிடத்தில் யார் பேசினார்கள், யாரும் நட்பு உறவாடியது என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் நட்புகளை போல் பிள்ளைகளிடத்தில் உறவாட வேண்டும். ஒவ்வொரு முறையும் என்ன செய்யணும்? பிள்ளைங்கள்ட்ட பேக்கில் என்ன செய்யணும்? செக் பண்ணணும். பேக்கில் என்ன கொண்டு போறாங்க, என்ன கொண்டு வராங்க, அவங்க பள்ளிகளுக்கு நல்ல முறையில புக்குகளை கொண்டு போறாங்களா அல்லது வேற ஏதாவது கொண்டு போறாங்க, நம்ம என்ன செய்யணும்? தினசரி பெற்றோர்கள் என்ன செய்யணும்? கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த சமூகத்துல, இதனுடைய இந்த ஜெனரேஷன்ல பல இளைஞர்கள் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல இளைஞருடைய வாழ்க்கைகள் சிதறி கொண்டு இருக்கின்றது. பல இளைஞர்கள் காணவில்லை இந்த சமுதாயத்திலிருந்து. காரணம் என்ன? பெற்றோர்கள் சரியான முறையிலே பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் இந்த சமூகத்திற்கு நல்ல இளைஞர்களை தர முடியும் பெற்றோர்களால். அப்படி வரும் பொழுது பிள்ளைகள் நல்ல முறையில் பள்ளி பருவத்திலே பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டு பிள்ளைகளை அழைத்து வரும் பொழுது பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கேட்டு அறிய வேண்டும். அவரிடத்தில் உறவோடு நட்பாக பழக வேண்டும். உடனே எடுத்த உடனே கோபப்படுவது, நம்மளுக்குள் பெற்றோருக்கு 1000 கடமைகள் இருக்கும், 1000 கவலைகள் இருக்கும், 1000 சிந்தனைகள் இருக்கும், 1000 துக்கம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நகட்டி விட்டு பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது, பழகும் பொழுது அன்பாக பழக வேண்டும். அப்பொழுது முதல் அந்த படித்தரத்தில் சென்ற பின்போ அடுத்து காலங்கள் செல்ல செல்ல ஒரு 10-15 வயதாகும் பொழுது இன்னும் அவருடைய குவாலிஃபிகேஷன், இன்னும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்னும் அதிகமாக மாறுபடுகின்றது. அந்த சிந்தனையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுதான் சரியான முடிவு என்று எண்ணக்கூடிய அந்த முடிவுக்குடைய தரத்தில் தான் அந்த இளைஞர்கள் இருப்பார்கள். அந்த 15 வயது to 20 வயது
அந்த நேரத்துல பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். பிள்ளைகளை அன்பாக பேச வேண்டும், பண்பாக பழக வேண்டும், 4 இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளை அவர்களுக்கு வெளியுள்ள சிந்தனைகள் எதுவும் வராது போல் பிள்ளைகளை அழகான முறையில் என்ன செய்யணும், வார்த்தெடுத்து நல்ல முறையில் பல கல்விகளை புகுத்த வேண்டும். அப்படி அந்த நேரங்கள் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுதுதான் பிள்ளைகள் வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றன, தடம் புரண்டு கொண்டிருக்கின்றன. பிள்ளைகள் காணாமலே ஆகிவிடுகின்றார்கள். நல்ல பல கவுடுகள் இருந்து, நல்ல பல செயல்கள் இருந்து. அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், அந்த 15 இருந்து 20 வயதிற்குள் உள்ள அந்த நேரங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளை அழைச்சிட்டு நல்ல முறையில் என்ன செய்யணும், அவர்களை கவனிக்கணும். பிள்ளைங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, மொபைல் யூஸ் பண்றாங்களா, என்ன பண்றாங்க, அவருடைய பழக்கங்கள் எப்படி இருக்கு, என்ன ஃபுட் ஆகாரங்கள் சாப்பிடுறாங்க, என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்யணும், கவனித்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம என்ன செய்யணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அப்ப நம்முடைய சிந்தனைகள் பலவிதமான ரூபங்களில் பிள்ளைகள் தெரிவார்கள். பிள்ளைகளுக்கு கோபம் வரும், கடுமையான டென்ஷன் வரும். நம்ம ஏன் இப்படி கண்டிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை ஏன் இப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, எதையும் பத்தி யோசிக்க வேண்டாம். பெற்றோர் என்ன செய்யணும், நல்ல முறையில் பிள்ளைகளை அரவணைக்கணும். அரவணைச்சு இன்னைக்கு என்ன எங்க போயிருந்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல எங்க போயிருந்தீங்க, ஏதாவது ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா, இல்லை விளாட போயிருந்தீங்களா, யார் யார் என்ன விளாண்டீங்க, என்ன செய்யணும், பிள்ளைகிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நட்பா பழகணும். அப்படி அந்த பழகக்கூடிய நேரங்கள் எத்தனையோ இளைஞர்கள் தொலைத்து விட்டார்கள், பெற்றோர்களும் கவனிப்பதில்லை. அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு சமூகங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கையிலும் ஆண்ட்ராய்டு போன். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15 வயசு ஆயிருக்காது, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ மாடல்ல ஒரு பைக். அவங்க வாழ்க்கைக்கு மிக சீரழிவு கொண்டது காரணம் யார், பெற்றோர்கள் தான். அவங்க நல்ல முறையில பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எந்த வயதில் எது தேவையோ அதுதான் கொடுக்கணும். பிறந்த உடனே பிரியாணி கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு. அதே போலதான் 15 வயசு ஆகுதா, 20 வயசு ஆகுதா, என்ன செய்யணும், அவர்களும் எந்த நேரத்துல எதை கொடுத்தா சரியா வரும்னு பெற்றோர்கள் கட்டாயமா தெரியும். அந்த நேரத்துல என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுத்ததாகட்டும், போன் வாங்கி கொடுத்ததாகட்டும், எதுவாக தான் செய்யலாம், அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த சில கால பருவத்திலே கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, அந்த செல்போன் எல்லா முசிபத்துல இருக்கு, எல்லா நல்லது இருக்கு, எல்லா கெட்டது இருக்கு, நம்ம நாசமாகக்கூடியது போன் தான். அந்த போன்ல பிள்ளைகள் பார்க்கும் பொழுது முதல்ல எடுத்த உடனே குர்ஆன் திக்ரா வரப்போகுது, எல்லா முசீபத்து. இன்னைக்கு சமூக வலைதளம் பார்த்தேன்னா 4 செய்தி நல்ல செய்தின்னா 40 செய்தி கெட்ட செய்தி தான். சமுதாயத்தில் அப்படித்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால எத்தனையோ இளைஞர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கவனிக்கிறாங்க, பார்க்கிறாங்க. அவங்க என்ன செய்ய ஒரு ஆசை, பைக்ல வீலிங் பண்றாங்களா அவங்களுக்கு உடனே ஒரு ஆசை, உடனே ஷார்ட்ஸ் பண்றாங்களா உடனே ஷார்ட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஆசை. இதனால அவங்க இஸ்லாமிய கலாச்சாரத்துல என்ன செய்யறாங்க, வெளியே போறாங்க. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும், அடுத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செலிப்ரேஷன் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு செலிப்ரேஷன் செய்யறாங்கன்னா பிள்ளைங்க தேவையில்லாத விஷயங்கள்ல உள்ளக போயிடுறாங்க. அதை போயிட்டு பிள்ளைகளை ரிமூவ் பண்ணி அவருடைய வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாகி வருகிறது. சில பேர் நினைக்க இன்னைக்கு போதையில கடுமையான மக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அதுல அடிக்ட் ஆயிடுறாங்க. அது என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க. கவலை கொள்ள வேண்டாமா, நம்முடைய இஸ்லாம சமுதாயம் மட்டுமல்ல, எத்தனையோ சமுதாயம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போதையில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் தப்பிப்பதற்கு வழி இல்லை. இன்னைக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு நம்ம நாடு சொல்றது என்ன சொல்றாங்க, இன்னைக்கு போதையில விட்டு வெளியே வரணும்னு. ஆனா அதை விற்கிறதே நம்ம நாடு தான். அதை விட்டு எப்படி வெளியே வர முடியும், பிள்ளைகளால வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவருடைய ஆசையில அடிக்ட் ஆகுறாங்க, அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. கவலை கொள்ள வேண்டாமா, நல்ல முறையில் அந்த பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய் தகப்பனும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளை வெளியே வரும் பொழுது வெளியே வந்திருந்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில எதுவும் அண்டிட விடக்கூடாது, எதுவும் தொந்தரவு வந்துடுவாங்க, பிள்ளையை பொத்தி 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 பாதுகாத்து என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துக்கு நேர்ந்து விட்டுறாங்க. இந்த உலகத்துக்கு அப்படியே விட்டு விட்டுறார்கள் பிள்ளைகளை. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன்ட்ட மரியாதை நடக்கிறோம், ரெஸ்பெக்டா நீங்க எத்தனை பேரண்ட்ஸ் நினைச்சிரும் நல்ல முறையில அத்தா இங்க வாங்க, அம்மா இங்க வாங்க, எத்தனை இன்னைக்கு பிள்ளைகள் சொல்றேன் இன்னைக்கு. அதே போல தாய் தந்தைகள் தம்பிங்க வாங்க, தங்கச்சிங்க வாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகள் நல்ல முறையில பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதுவும் காணாகிவிட்டது, எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே மாய்ந்து விட்டது. அதனால்தான் இன்று இந்த உலகத்திலே இவ்வளவு சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் கவலை கொள்ள வேண்டாமா, நம்ம சமுதாயத்தை பார்க்க வேண்டாம், நம்முடைய ஊரை பார்க்க வேண்டாம், தெருவை பார்க்க வேண்டாம், தன்னுடைய குடும்பத்தை பார்த்தாலே போதும். அல்லாஹ் சொல்றான், முதல்ல ஒன்ன பாரு, அகிலிக்கும் குடும்பத்தை பாரு. இன்னைக்கு
நீங்க நம்ம குடும்பத்துல விட்டுட்டு வேற ஏதாவது பேசுறது அந்த சந்தோஷமா என்ன செய்வோம், அவனை பத்தி கழுவி ஊத்திக்கிட்டே இருப்போம். ஆனா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா புள்ள சரியில்லை, நம்முடைய குடும்பங்கள் சரியில்லை. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கெல்லாம் யார் ரீசன்? அதுக்கெல்லாம் என்ன என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குல்லாம்? அதுக்கு நம்ம நேரத்தை என்ன செய்யணும்? பிள்ளைகளை நல்ல முறையில தீன் சம்பந்தமான காரியங்கள்ல ஆர்வம் ஊட்டணும். 5 நேரம் தொழுகைக்கு முதல்ல அனுப்பிவிடணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விளையாடப்பட்டு நல்ல முறை விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் செய்யட்டும். ஆனால் தீனுடைய விஷயங்கள்ல சரியாக இருந்து விட்டால் அவர் என்ன செய்ய மாட்டாரு? உலகத்தினுடைய அறிவுகட்டுக்கு செல்ல மாட்டார். இமாம் பெருமக்கள் அறிவிக்கிறாங்க, ஒருவனுடைய எந்த ஒரு நபர், எந்த ஒரு இளைஞர் அழகான முறையில தீன் சம்பந்தமான காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாரோ அவர் எந்த சூழ்நிலையும் தடம் புரண்டு போக மாட்டார். அன்னைக்கு இன்னைக்கு 5 நேரம் தொழுகையில பார்க்கிறதுக்கு ரொம்ப சிரமம். பிள்ளைகளை முக்கியமா காலைல பஜர்ல இருக்கவே மாட்டாங்க. அப்பதான் தூங்குறது. எதுக்கு? 4 மணி வரைக்கும் போனை பாக்குறேன். காலையில அதிகால தஹஜ்ஜுத் நேரம் என்ன செய்யுது? போன் முசிபத்தை பாக்குறது. எப்ப நெட்டு காலையில அப்பதான் போனை வைக்கிறது. ஒண்ணு சார்ஜ் காலையில நெட்டு காலி ஆகணும். இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட ஒரு மணி நேரம் இந்த போனை வாங்கி கொண்டு அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும். ஏன்னா ஜென்ரேஷன் அப்படி ஆகிருச்சு. இன்னைக்கு அந்த போனை பார்த்து 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 மூளையெல்லாம் மங்கி போயிருச்சு, மூளையெல்லாம் மட்டமாயிருச்சு. எதுவும் சிந்திக்க தோண மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு என்ன இருக்கும்? ஒண்ணு இன்ஸ்டாகிராம், இல்ல பேஸ்புக், இல்ல ட்விட்டர், இப்படி எப்படி நினைச்சு ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். நாசமா நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் நேரங்கள் வீணா போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் நம்ம வழி தவறி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வெளியே போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கவலை கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு எல்லாருமே நீங்க என்ன செய்றாங்க? இந்த ஒரு கையை ஒன்று வச்சுக்கிட்டு உன் நேரத்தை வீணடிக்கிறாங்க. உங்களுடைய சிந்தனைகள் மங்கி போகுது. அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வெளியே போகிறது. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. நம்மளுக்கு எத்தனை குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கு? இன்னைக்கு நம்ம நல்ல முறையில் என்ன செய்ய, ஒரு குடும்பத்துல ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். குடும்பம் அழகா ரன் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. ஏதாவது சிரமம், ஏதாவது கஷ்டம் கேட்டேன்னா இவர் 10ஓட 11 இருந்துட்டு. இன்னைக்கு 10ல ஒரு ஆளா இன்னைக்கு யார் இருப்பான்? யார் ஒரு நல்ல முறையில் எஜுகேட்டட், நல்ல படிச்சுட்டு அழகான முறையில் ஒரு சமுதாயத்தில் யார் இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆபீஸரா இருக்கும்? இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேடணும். பள்ளியில் எங்க ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா எங்கடா இஸ்லாமியர்கள் தேடணும். என்ன காரணம்? நம்ம சமுதாயத்தை நம்மளே நாசமாக்கிட்டு இருக்கோம், நம்மளே வீணடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு? பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும். அவருக்கு என்ன எஜுகேஷன் தேவையா அந்த எஜுகேஷன் கம்பல்சரி கொடுத்தாகணும் பிள்ளைகளுக்கு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு நல்ல மனிதராக வருவார். சமுதாயத்துக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக அமைவார். ஆனால் இந்த சமுதாயத்துல பார்த்தோம்னால் நீங்க நம்ம என்ன செய்யணும்? நீங்க பயணத்துல உட்காந்துடுறோம், எங்கேயாவது வெளிநாட்டுல ஜாப்ல உட்காந்துடுறோம், ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துடுறோம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம், நம்ம குடும்பம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வாழ்க்கை அல்ல. நம்மளுடைய குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துனா வாழ்க்கையே அல்ல. நம்ம குடும்பத்துல பக்கத்துல யார் இருக்கா, நம்ம சமுதாயத்துல யார் இருக்காங்க, நம்முடைய ஊர்ல யார் இருக்காங்க, நம்முடைய தெருல யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் தேவை, அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் தேவை, அவங்களுடைய சமுதாயத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்யணும்? யார் வாழ்க்கையில முன்னேறிருக்காங்க என்ன செய்யணும்? அவங்கள பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும்? நல்ல முறையில அலசிக்கிட்டு நம்ம சமுதாயத்திற்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வாழ வைக்க வேண்டும். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நம்ம சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த முதல் முக்கியமான செய்தி. அப்போ நம்ம இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சில செய்திகளை இமாம் பெருமக்கள் சொல்றாங்க. எது எதெல்லாம் செஞ்சேன்னா நம்ம சமுதாயத்திலிருந்து நல்ல சமுதாயத்துக்கு வரலாம். முதல் விஷயம், பிள்ளைகள் பருவம் அடைவதற்கு முன்னால், இன்னைக்கு வந்து ஓட்டு போட வயது எத்தனை? 18. இன்னைக்கு திருமணமாக வயது 25, இன்னைக்கு சொல்லுவாங்க 27. அவங்க லைஃப்ல அப்போ இந்த ஏஜுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயம் கொடுக்க வேண்டாம். கம்பல்சரி போன். இரண்டாவதாக பைக். இன்னைக்கு வந்து எந்த பைக் இன்னைக்கு எல்லா இளைஞரை பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா பைக் கொடுக்கும். ஆனா பார்த்தோம்னா வாழ்க்கை காணாது. நம்ம கவனிக்க வேண்டாம். பிள்ளைகளை எத்தனை ஆக்சிடென்ட் பாக்குறோம். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும். ரோட்ல பார்த்தோன்னா பைக் அங்க அப்படியே அப்பளமே நொடி கிடக்கு. பசங்களை பார்த்தோம்னா அங்கங்க ஒரு கால் கை இருந்தாங்க. கவலை கொள்ள வேண்டாமா? நம்ம கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகள், பார்த்து பார்த்து பாதுகாத்த பிள்ளைகள், ஏதாவது நோய் வந்துட்டா ஓடி டாக்டர் காலில் போய் விழுந்துருவோம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு. ஆனா ரோட்ல என்ன செய்யறான்? யாரோ பெத்த பிள்ளைமே என்ன செஞ்சாங்க? ரோட்ல கிடக்குறாங்க. கவலை கொள்ள வேண்டாமா? சமுதாயத்தை என்ன செய்யணும்? சீர்குலைக்கிறதுக்கு கூடவே கூடாது. நம்ம சமுதாயத்தை என்ன செய்யணும்? நல்ல முறை சேவிங்ஸ் பண்ணணும். என்ன சேவிங்ஸ் பண்ணணும்? பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்.
ரெண்டாவது டிசிப்ளின். வாழ்க்கையில என்ன செய்யணும்? பிள்ளைகளை ஒழுக்கத்தை கொடுத்துக்கணும். பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், பெரியவங்கள்ட்ட எப்படி மதிக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், பள்ளியில போனா எப்படி இருக்கணும் அப்படின்னு செய்யணும். பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஒழுக்கம் இல்லாம இருக்கு? இன்னைக்கு பார்த்தோன்னா எப்படி சாப்பிடணுமே தெரியாது, எப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை சுத்தம் செய்யவே தெரியாது. இஸ்லாமிய மார்க்கப்பட பிரகாரம் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யும்? மோசமான முறையில் போயிட்டு இருக்கு கல்விகள். நம்ம அதுவே பேசிக்கான செய்திகள் பிள்ளைகளுக்கு தெரியல. அப்ப எப்படி சமுதாயத்துக்கு நல்ல முறையில் வருவாங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது செய்தி, பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். மூணாவது, அவங்களுக்கு வாகனம் தேவைன்னா என்ன செய்யணும்? ஒரு சிம்பிளான வாகனத்துக்கு, ரொம்ப மாடல ஹை ஸ்பீட் உள்ள 240 250 அந்த ஸ்பீட்ல பைக் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஒரு முடிஞ்ச அளவுக்கு 80 100 அந்த கேட்டகரியில் உள்ள பைக் இருக்குன்னு அந்த மாதிரி பைக் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். அடுத்ததாக என்ன செய்யணும்? அவங்களுக்கு சரியான முறையில் நிக்கா ஆகுறதுக்கு வயசு வந்துருச்சா 20 நல்ல நிக்கா செஞ்சு கொடுத்துடணும். முதல் செய்தி என்னன்னா, எந்த சூழ்நிலையும் போன் கொடுக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க டிசிப்ளின் நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். மூணாவது என்ன செய்யணும்னா, அந்த நிக்காவுடைய வயசு 25 வயசு வந்துருச்சா நல்ல முறையில் நினைச்சணும். அவங்களுக்கு தேவையான மணமகளோ எதை பார்த்து நல்ல முறை முடிச்சு கொடுத்துடணும். மூணாவது. நாலாவது, அந்த தீனுடைய காரியங்களை என்ன செய்யணும்? நல்ல முறையில் பின்பற்றாத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி கவனிச்சே இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அஞ்சாவது, குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், குடும்பத்தை எப்படி நல்ல முறையில் கொண்டு வரணும், சமுதாயத்தை நல்ல முறையில் கொண்டு வர செய்யணும். பிள்ளைகளுக்கு அழகான முறையில் கல்விகளை போதிக்க வேண்டும். இந்த 5 செய்தி ஒரு பிள்ளைகள்ட்ட இருந்தா போதும், வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். எங்க பார்த்தாலும் இன்னார் மகனா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது என்ன செய்யணும்? அழகான முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல முறையில் வார்த்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனாரோட சுன்னத். நம்ம அதை பின்பற்றி என்ன செய்யணும்? நல்ல முறையில். நம்ம இன்னைக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஜெனரேஷன்ல இருக்கோம், முக்கியமான ஒரு காலத்துல இருக்கிறோம். இந்த காலம் ரொம்ப மோசமான காலம். இன்னைக்கு சமுதாயத்தில் நாட்டில் பலவிதமான சட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, பலவிதமான மோசடி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பிள்ளைகளை சரியான முறையில் வார்த்தெடுத்து வளர்க்கலன்னா நம்முடைய பிள்ளைகளும் அதை கிடைச்சவங்க இரையாகி விடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்தில். அப்ப நம்ம கேட்ட செய்தி நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் போய் உங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படி இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க, பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி என்ன செய்யணும், போதனைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன எந்த நேரத்துக்கு எது தேவை கொடுக்கணும், என்ன செய்யுங்க? உங்களுடைய குடும்பத்துல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வளருங்க. அப்படி வளர்த்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் சமுதாயத்தை ஒரு நல்ல மனிதராகவும் சொர்க்கத்திலே நல்ல மனிதராகவும் இன்ஷா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பா என்ற செய்தியை, நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டு உங்களுடைய துஆவை ஆதரவைத்த வண்ணமாக இப்படி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.